தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் கொலைகள் எல்லா பேரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா? தலித்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ, தலித்துக்காக யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ, அடித்தட்டு மக்களுக்கு யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ இவங்களையெல்லாம் கொலை பண்ணுறது, கூலிப்படைகளை ஏவி விட்டு கொலை பண்ணுறது. இதே மாதிரி தான் கந்தரோட்டை பக்கத்தில் கணபதிபுரம்னு அங்கே ஒருத்தர் இருந்தால் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று நல்லா அரசியலுக்குள்ளே டெவலப் ஆகிட்டு வந்தார். ஒரு 15 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா டெவலப் ஆகிட்டு வந்தார். அவருக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வளர்ந்துட்டாராம். யார்? உடையார் சாதி பிரிவை சேர்ந்த ஒரு நபர். அவரை ஆளுங்களை வச்சு வெட்டி கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு இவன் வந்து உடையார் ஜாதிக்காரன் மேலே வரக்கூடாது, உடையார் ஜாதிக்காரங்களுக்கும் மேல் ஜாதிக்காரங்களாம் சில பேர் இருக்காங்களே, அவங்க தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உடையார் ஜாதி சேர்ந்தவங்கள வெட்டி கொண்டு விட்டாங்க. இது மாதிரி அரசியல் கொலைகள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில்